நாட்டில் பிச்சைக்காரன் தொல்லை ஒரு நாளும் தீராது. சரி, நம்ம பிரச்சனைக்கு இவங்கிட்ட தீர்வு கிடைக்கான்னு பார்ப்போம். ஏண்டா பிச்சைக்காரா, நீயாவது நிம்மதியா இருக்கியாடா? நான் நிம்மதியாக தான் இருக்கேன். என்ன, நீ நிம்மதியா இருக்கிறியா? ஏண்டா நீ சொல்றது உண்மையா? நான் ஏன் சாமி பொய் சொல்ல போகிறேன்? உண்மையைத்தான் சொல்லுறேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் சொத்து பத்துன்னு எதுவுமே கிடையாது. யாருக்கும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறத யாரும் கொண்டு போயிடுவாங்கங்கிற பயமும் கிடையாது. நிரந்தரமாக நான் எங்கேயும் தங்குறதும் கிடையாது. பொழுது விடிஞ்சா ஊர் ஊரா பிச்சை எடுப்பேன். பொழுது அடைஞ்சா கண்ட இடத்துல கண்ணை மூடி தூங்குவேன். அப்புறம் ஏன் ஜாமி நான் கண்டதை நினச்சி கவலைப்படணும்? ஆண்டவா, நான் யாரை தேடணும் அவனை என் கண்ணில் காட்டிட்டப்பா. ஐயா பிச்சைக்காரரு, நீங்க எத்தனையோ இடத்துல பிச்சை எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு பிச்சை கேட்கிறேன், கொடுப்பீங்களா ஐயா? நான் பிச்சை போடுற அளவுக்கு என்கிட்ட என்ன சாமி இருக்கு? உங்க சட்டை, அதை மட்டும் ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம். இல்லாத பொருளை என்கிட்ட கேட்டா நான் எப்படி சாமி கொடுப்பேன்? ஐயா சொல்லுறீங்க? நான் சட்டையை பார்த்து பல நாளாச்சு சாமி. முடிஞ்சா நீங்க எனக்கு தானம் பண்ணுங்க.